அனைவருக்கும் காலை வணக்கம். நைட் கொஞ்சம் வீடியோ போட முடியல. 347 அப்படின்னு நம்ம நேற்று கணிப்பு எடுத்தோம். ரிசல்ட்டு 345. சரிங்களா, 345 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஓகேவா, ஏபியில் 34 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பேட்டர்னில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் இந்த எந்தெந்த நண்பர்கள்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபர்தராக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸையும் பாருங்கள். அதே மாதிரி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல். சரிங்களா, மினிமம் ஒரு நாளைக்கு பார்க்குற நண்பர்களில் ஒரு 3-4 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கும் அது ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு உதவியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலயமா ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு கோரிக்கையாகவும் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி நம்ம எடுக்கிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதை உங்களுக்கே தெரியும். நம்ம கொடுக்குற கணிப்புகள் தினசரி நிறைய நண்பர்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டு நம்ம சேனலுக்கு வேணும். அதே மாதிரி அந்த சமயத்தில் கூட ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எடுத்து கொடுக்குற கணிப்புகளுக்கு எனக்கும் கொஞ்சம் ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய கணிப்புப்படி எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டு இப்போ இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல 545 ரிசல்ட்டும் இருக்குது. சரிங்களா, 345 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்குது. நான் 345 எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே அப்படியே ஜிக்ஸாக்காக தான் நம்ம எடுத்து கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் படி நம்ம பார்க்கும்போது இங்கே 7க்கு 5, 5க்கு 7, 7க்கு 0, 0க்கு 3 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு 2க்கு 5 இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2க்கு 5. ஓகேங்களா, 2க்கு 5, 5க்கு 7, 7க்கு 0, 0க்கு 3னா 3க்கு 7. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுபடி நம்ம 7 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆக்சுவல் சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஆக்சுவல் சார்ட்டில் எப்படி இருக்குன்னா 345 இருக்கும். நான் அந்த 345 அப்படியே தலைகீழாக பரட்டி இது நம்ம கணக்கில் என்றைக்குமே நம்ம கணக்கில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கணக்கில் என்றைக்குமே இது என்னென்னா இதுதான் ஏ போர்டு, இதுதான் பி போர்டு, இதுதான் சி போர்டு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம கணிப்பு எடுப்போம். ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக இது 345 இப்படி காமிச்சிருக்கோம். நம்ம அந்த பேட்டர்னுக்கே போவோம்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். 2624 2624 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த 4 விட்டுட்டு, அதாவது 262 கிராஸாக போயிடுச்சு. மைனஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஏ போர்டில் 7 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். நம்மளுக்கு இப்படி நான் திரும்ப சொல்கிறேன், 510 இருக்கட்டுமே. எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முந்தா நாள் ரிசல்ட் 510. ஓகேங்களா, 510. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு நேற்று என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510க்கு நம்மளுக்கு 345. உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன், அப்போ தான் புரியும். ஏன்னா ஒரு என்ட்ரி இதில் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இதில் 345 இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஆக்சுவலாக சாட் படி 345 இப்படி ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகே, 5க்கு 7, 7க்கு 0, 0க்கு 3ங்களா. அப்போ நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3க்கு 7 அப்படிங்கிறது நம்ம இங்கே கணிப்புகளாக இருக்கிறோம். ஓகேவா, 3க்கு 7. சரியா, ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கன்னா 9க்கு 2 நேராக 2, 6, 2 ஒரு பேர் 262, அப்புறம் -1, அப்புறம் 1க்கு 4 வந்துருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு 6 இல்லைன்னா 4க்கு 8. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3க்கு 7 அல்லது 3க்கு 6. ஸோ 6, 8. அதாவது 2 பவர் எடுத்துருக்கேன். 3க்கு 7, இந்த 3க்கு 1 7 வரணும், இல்லை 6 வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துல 262, 143
அப்படிங்கும்போது இந்த 4க்கு 1 8 வரணும் இல்லை 6 வரணும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 818க்கு 5, அதே மாதிரி இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா 818க்கு 5, இங்கே 5க்கு 6. ஓகேங்களா? நான் வந்து என்ன கணக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 5க்கு 6 இங்கே வந்துச்சுன்னா, இந்த 5க்கு 6 இங்கே வந்து 5க்கு வந்து 6 இருக்குது பார்த்தீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். 818 இது வந்து ஒரு பேர் நண்பர்களே. ஓகேங்களா? 818 வந்து இது ஒரு பேர். ஓகேவா? ஸோ இந்த 818 அப்படிங்கிற இந்த பேருக்கு இந்த இடத்துல 5க்கு 6 வந்துச்சுன்னா, அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கணக்கு பண்ணேன்னா, இதில் 510ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு 5 3 4 5 3 3 4 5. இப்போ வந்து இங்கே 5க்கு 7 7க்கு 0 0க்கு 3 9க்கு 2 2க்கு 6 2க்கு 1 1க்கு 4 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3க்கு 6 3க்கு வந்து 7 அல்லது 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு 4னா 4க்கு 6 அல்லது 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நான் இந்த இடத்துல எதிர்பார்த்தது இங்கே 6 இருக்குது, அப்புறம் இங்கே 7 வரும்னு நினச்சதுக்கு 5க்கு 5 வச்சுட்டான். ஸோ இப்போ 8க்கு 5 அப்படின்னா 5க்கு வந்து என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8க்கு 5 5க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு ஒரு வேளை 818 5 5 இந்த இடத்துல 5க்கு 6னா அப்போ இங்கே 5க்கு 6. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து 8க்கு 1 8க்கு 1 8க்கு 5 5க்கு 5 அப்படிங்கும்போது 7 வரலாங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ஒரு வேளை 7 வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 5 5 5க்கு 6க்கு 5 அப்போ 8க்கு 5 5க்கு 5 5க்கு 4. ஒரு வேளை இப்போ வந்து 5க்கு 2 தான் பவரில் போகணும். ஸோ 2 682 762 682. ஸோ இதுதான் நண்பர்கள் நம்ம எடுக்கிற கணிப்பு. ஏன்னா இந்த இடத்துல 5க்கு வந்து நம்ம டேரெக்டாக பவர் அப்படிங்கும்போது 5க்கு 8க்கு 5 5க்கு 8 அப்படிங்கிற மாதிரி போகாமல் அந்த பேரை விட்டுட்டு இப்போ திருப்பி 2ஆக தான் போகணும். 762 762 682. ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? நம்ம பார்க்கக்கூடியது 762 682. அவ்வளோதான் நம்ம கெஸிங். பாருங்கள், நீங்களும் கெஸிங் எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தா ஆல் போர்டில் என்னவாக வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஏபிஎஸ்சிபிசி அதெல்லாம் இல்லை, நான் ஜஸ்ட்டு 2 செட்டில் தான் முடிச்சிடுறேன். ஏன்னா அது இது அங்கங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்னைக்கு 6 6 2 அவ்வளோதான் நண்பர்களே. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 செட் தான். 762 682. இதோட நம்ம வீடியோ பிடிச்சிக்கிற மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க. மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நண்பர்களாச்சும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இது மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ண நானும் 4Dயை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அது எத்தனை நண்பர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த கணிப்புகளையும் என்னால் சிரமப்பட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறத இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை.
இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.